நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் நண்பா, வெல்கம் டு அர்கேன் சேனல். தமிழ் சினிமாவில் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேர்னல் மூவி மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் திரும்பி பார்க்க வச்ச ஹீரோ தான் அசோக் செல்வன் சொல்லலாம். அந்த வருஷத்தில் அசோக் செல்வன் படத்தில் த பெஸ்ட் மூவியாக கேரியரில் போர் தொழில் படம் அமைஞ்சிச்சு. அந்த வருஷத்தில் இப்போ ரீசெண்டாக வந்த சபாநாயகன் படம் அந்தளவுக்கு அவருக்கு பெரிதாக போகலை. அதுக்கடுத்து இப்போ அவருக்கு நடிப்பில் வந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்திங்கன்னா பாலாஜி கேசவன். அவருடைய இயக்கத்துலேயும் திரைக்கதையிலையும் தான் வந்திருக்கு. மியூசிக் நிவேஷ் பிரசன்னா. ப்ரொடியூசர் திருமலையுடைய இயக்கத்தில் தான் அந்த படம் வந்திருக்கு. பொதுவாகவே தமிழ் சினிமாவில் பெரிய படத்தோட டைட்டிலை வச்சு வர்ற ஆக்டரோட படம்னாலே நம்ம அசோக் செல்வன் படம் தான் சொல்லலாம். போர் தொழில், சபாநாயகன் காலேஜ் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுற ஜேர்னலில் ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அந்த படம் பெரிதளவும் போகலை. இந்த படம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு தான் இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அசோக் செல்வன் இந்த படத்தில் ஒரு சினிமா டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார். தன்னுடைய லைஃப் டைம் கேரியரில் கொஞ்சம் மேலே போகிறக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த விதத்தில் எதிர்பாராத விதத்தில் நம்ம ஹீரோயினியை அவிதா மிஸ்ராவை ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் பார்க்குறாங்க. அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை பார்த்தது கண்டதும் காதல், ஃபஸ்ட்டு சைட் லவ் அந்த மாதிரி ஜேர்னலில் உழுகுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க இல்லையா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதையாக இருக்கும்னு நான் நினச்சி பார்த்தேன். இது ஆர்டினரியாக கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் சினிமாவில் காதலை கசக்கி புழிஞ்சு ரொம்ப பண்ணாதீங்கப்பா தமிழ் சினிமாவில் அப்படின்னு இந்த படத்துலேயே டைலாக் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்கும் பொழுது. ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எதிர்பார்க்காங்க, அதுக்கப்புறம் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணதுக்கப்புறம் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேரும் பிரிஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் பிரியும் பொழுது மறுபடியும் சேர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்தாங்களா இல்லை மீண்டும் சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதையாக நம்ம டேரக்டர் வச்சுருக்காரு. இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்டத்தட்ட வருது. இந்த படம் ரொமான்டிக்கல் ட்ராமா ஜேர்னலாக யூ/ஏ தான். இருந்தாலுமே இந்த படத்தில் நடிக்கப்பட்ட அந்த நடிகர்கள் ஊர்வசியோடைய நடிப்பும் சூப்பராக இருந்துச்சு. அழகு பெருமாளுடைய நடிப்பு ஆவரேஜ்னு சொல்ல முடியாது. அவர் கொடுத்து கேட்டப்போ சூப்பராக நினச்சிக்காரு. நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர் எப்பயுமே செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தாங்க படத்தில் வர்றாரு. இந்த படத்தில் அவருடைய கொடுத்தப்பட்ட கதாபாத்திரத்தை வேறு லெவலில் நடிச்சிருப்பாரு. 1000 தான் சொன்னாலுமே எம்எஸ் பாஸ்கர்னாலே எனக்கு ஞாபகம் வர்றது பார்க்கிங் படம்னா அந்தளவுக்கு சூப்பரான படத்தை நம்ம தமிழ் சினிமாவில் கொடுத்துருக்காரு. பகவத் பெருமாள் அவருடைய கெட்டப்பு செம்மையாக ரவுடி கெட்டப்பை போட்டு காமெடியில் மிரட்டி விட்டுருப்பார். ஏகப்பட்ட நட்சத்திர பட்டங்கள் நடித்தாலுமே இந்த படத்தோட ஸ்டோரி இதுதான் இருக்குது அப்படின்னு நம்ம பாலாஜி கேசவன் முடிவு பண்ணிட்டாரு. இந்த படம் எதுக்கு இந்த படத்துக்கு இவர் ஓகே சொன்னார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பழைய காலத்து கதை இந்த இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்ஷன் பிளாக் மூவி, ஹிஸ்டாரிக்கல் மூவி, இந்த ஃபேண்டசிக் சோஷியல் சயின்ஸ் மூவி இந்த மாதிரி மூவிகளை வரும்பொழுது ஒரு ரொமான்டிக் லவ் மூவி வரலையே அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு தமிழ் ஆடியன்ஸ் இருக்கும்போது இந்த படம் வந்திருக்கு. இருந்தாலுமே இந்த படம் அந்தளவுக்கு ஒரு கோட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ரொமான்டிக்கல் மூவினாலே படத்தை பெரிதளவும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாதனால படம் அங்கங்கே ஸ்க்ரீன் பிளேயும் சரி ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் அடியாகுது. ஆனால் பை த வே ரொமான்டிக்காக லவ்வர்ஸுக்கும் கப்புள்ஸுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் நம்பி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு படத்தோட லவ் சீன்ஸ் காட்சிகள், பாடல் காட்சிகள் இதெல்லாம் ஏகப்பட்ட காட்சிகள் வச்சுருக்காரு. ஆனால் தமிழ் சினிமாவில் பாடல் காட்சியே இல்லாமல் இருந்திருக்க படங்கள்லாம் பெரிதளவும் பேசப்படுற அளவுக்கு இருக்குது. பாடங்கள் இல்லை நிறையா வச்சு இந்த படங்களும் பெரிதளவு முக்கியம் இருக்க மாதிரி தான் பேசப்படுது. இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸாக எல்லாருமே போய் பார்க்கலாம். ஒரு நல்ல லவ் மூவி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்க்கலாம். வைத்தியபே ஒரு கொஞ்சம் விறுவிறுப்பான கதைக்களத்தை கொண்டு படம் பார்க்கணும்னா நீங்கள் நிறங்கள் 3 பார்த்துங்க. இந்த படத்தை பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு ஆர்கேன் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 தான் தருவேன். இந்த ஒன் டைம் லவ்வர்ஸ் வாட்சபிள் மூவி. இந்த மூவி அடுத்த ஒரு வீடியோ ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பை விவர்ஸ்.